ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டிப்ஸு பார்க்க போகிறோம். உங்கள் சிஸ்டமில் சேஃப் மோடு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த சேஃப் மோடை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சேஃப் மோடு எனேபிளில் இருக்குது அப்படின்னா, நம்ம சில ஆப்ஷன்ஸ் சாஃப்ட்வேர் ஆப்ஷன் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரன் கமாண்டில் என்ன டைப் பண்ணுறோம் அப்படின்னா msconfig அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஸ்பெல்லிங் msconfig CONFIG அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்த உடனே சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு வந்துருச்சிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பூட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பூட் ஆப்ஷனில் சேஃப் மோடு டிக்கில் எனேபிளில் இருக்குது பாருங்கள். அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. டிக்கை எடுத்து விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் கிளிக் பண்ணிங்க. ஜென்ரலில் கிளிக் பண்ணிவிட்டு செலக்டிவ் ஸ்டார்ட் அப்னு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா நார்மல் ஸ்டார்ட் அப்பை கிளிக் பண்ணிக்கிறோம். நார்மல் ஸ்டார்ட் அப் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோன்னா ரீஸ்டார்ட் பிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள், எல்லா கார்னர்லேயுமே சேஃப் மோடு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு டிசேபிள் இல்லாமல் எல்லா அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த சேஃப் மோடு இந்த கார்னரில் தெரியல, சரியாக இது பண்ண முடியல அப்படின்னா நம்ம மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, அதில் விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட்னு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல விண்டோஸ் இஸ் நாட் ஆக்டிவேட்டட் ரிமூவ் சேஃப் மோடு அப்படின்ற ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அது வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப் மோடு ஆனில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.